போன வீடியோல பார்த்தோம்னு சொன்னா, ஸ்டேட்னா என்ன? அது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது? ஈவென்ட் ஹேண்ட்லர்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்ப இந்த வீடியோல லைஃப் சைக்கிள் மெத்தட் பத்தி பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் வந்து கிரியேட் பண்றேன். இதுக்கும் எக்ஸ்டென்ஷன் வந்து JSXன்னே வச்சுக்கிறேன். ஓகே. இது ஜஸ்ட் ஃபோல்டர் தான். அதனால எதுவும் தேவையில்ல. ஓகே. லைஃப் சைக்கிள்ஸ் சொன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். லைஃப் சைக்கிள்ங்கிறது ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, அது வந்து டாம்ல இருந்து டாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னு சொன்னா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். டாம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லுவாங்க. அதான் டாம். அந்த டாம்ல இருந்து இந்த காம்பனன்ட்ட வந்து டெலீட் பண்ணும் வரைக்கும், டெலீட் பண்ற வரைக்கும், கிரியேட் பண்ணதுலருந்து டெலீட் பண்ற வரைக்கும் நடக்கிறத வந்து லைஃப் சைக்கிள் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட் வந்து நம்ம ரியாக்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, கிளாஸ் காம்பனன்ட்ல மட்டும் தான் நடக்கும். ஃபங்ஷன் காம்பனன்ட்ல அதுக்கு பதிலா வேற ஒரு கான்செப்ட் இருக்கு. அத வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இத வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்ன நான் அதுக்கு ஒரு ஹெட்டிங் குடுத்துக்கிறேன். லைஃப் சைக்கிள்ன்ட்டே குடுத்துக்கலாம். ஓகே மெத்தட்ன்னு குடுத்துக்கலாம். ம். லைஃப் சைக்கிள் மெத்தட்ன்னு சொல்லி ஹெட்டிங் குடுத்து ஒரு காம்பனன்ட் உருவாக்கும்போது, அதாவது கிரியேட் பண்ணும்போது, எப்படி வந்து இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கிரியேட் பண்றதுன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு காம்பனன்ட் நம்ம இதுக்கு முன்ன கிரியேட் பண்ணோம் இல்லையா? இதுக்கு முன்ன பார்த்த வீடியோல அ ஈவென்ட் ஹேண்ட்லர் இந்த காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மட்ட நெறைய காம்பனன்ட் இருக்கு. இந்த app.jsxன்றதே ஒரு காம்பனன்ட் தான். இந்த மாரி மல்டிபிள் காம்பனன்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு காம்பனன்ட். இந்த காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது இது வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த காம்பனன்ட் வந்து டெலீட் பண்ணும்போது இதுல இருந்து ரிமூவ் ஆயிரும். டாம்ல இருந்து. ஓகே. எப்படி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொன்னா, காம்பனன்ட் பிட் மவுண்ட்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. பிட் மவுண்ட். ஓகே. இந்த இந்த கான்செப்ட் மூலியமாத்தான் ஒரு காம்பனன்ட்ல வந்து இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா? இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து அவ்வளவா மென்ஷன் பண்றதில்ல. இப்போ வந்து காம்பனன்ட் டிட் மவுண்ட்ங்கிற இந்த மெத்தட் மூலியமாத்தான் ஒரு காம்பனன்ட்ல வந்து லைஃப் சைக்கிள் மெத்தட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இது வந்து ஸ்டார்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்ப்போம். ம், அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் நம்ம கெட்டிங் கொடுத்துக்கலாம். அப்டேட் மெத்தட் வந்து காம்பனன்ட் டிட் அப்டேட்னு சொல்லி இருக்கும். அந்த காம்பனன்ட் டிட் அப்டேட் வந்து என்னன்னு சொன்னா, இதோட இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா, ஒரு இதோட ஸ்டேட் அல்லது ப்ராப்ஸ் வேல்யூலாம் இருக்கும் இல்லையா? இந்த மெத்தட் மூலியமாத்தான் அப்டேட் பண்ணுவோம். இதுல வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு காம்பனன்ட்ல இருந்து இன்னொரு காம்பனன்ட்க்கு ப்ராப்ஸ் அனுப்புவோம். இதுக்கு முன்ன வீடியோல இந்த ப்ராப்ஸ் பத்தி பார்த்தோம்ல, அப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி ப்ராப்ஸ் அனுப்பும்போதோ, இல்லைன்னா ஒரு ஸ்டேட் இருக்கும். அந்த ஸ்டேட்டோட இனிஷியல் வேல்யூ வந்து ஸ்டேட் மூலியமா அப்டேட் ஆகும்போதோ, அந்த காம்பனன்ட் டிட் அப்டேட் வந்து நடக்கும். ஓகே. சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, ஆன் கிளிக் பட்டன ஈவென்ட் ஹேண்ட்லர் இல்லையா? இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர் வந்து கிளிக் பண்ணி அது நடந்து ரீரண்டர் ஆகும்போது, இந்த காம்பனன்ட் டிட் அப்டேட் வந்து இருக்கும். அவ்வளோதான். சரி. இது வந்து ரொம்ப குழப்பம்லாம் இல்ல. அவ்வளோதான் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து அன்மவுண்ட் பார்க்கலாம். அன்மவுண்ட். இது வந்து காம்பனன்ட் வில் அன்மவுண்ட்னு சொல்லுவாங்க.
ஓகே. இந்த மெத்தட் மூலியமா தான் காம்போனன்ட் வில் அன்மவுண்ட்ன்னு சொன்னா, ஒரு காம்போனன்ட்ல இருந்து ஒரு ஃபைல்ல இருந்து அந்த காம்போனன்ட்டை நீக்குறதும், எடுக்கிறது, டெலீட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டெலீட் பண்றது தான் வில் அன்மவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. அ இது வந்து காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்னு சொல்லி. காம்போனன்ட் வந்து ரிமூவ் ஃப்ரம் டாம். அதாவது இந்த டாம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது பின்னாடி வீடியோல பார்க்கலாம். டாம்ல இருந்து ஒரு காம்போனன்ட் வந்து டெலீட் ஆகும்போது காம்போனன்ட் வில் அன்மவுண்ட்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. இது வந்து கிளாஸ் காம்போனன்ட்ல தான் இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். இந்த மெத்தட் ஃபுல்லாவே கிளாஸ் காம்போனன்ட்ல தான் நடக்கும். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல நடக்காது. ஓகே. இப்போ வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் பத்தி பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல அப்ப என்ன நடக்குது? எப்படி வந்து இந்த மெத்தட்லாம் வந்து எப்படி கிரியேட் ஆகும், அப்டேட் ஆகும், டெலீட் ஆகும் சொல்லி பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வந்து யூஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னு சொன்னா, அது ஒரு ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்ன பார்த்தோம்ல ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், செட் ஸ்டேட் இல்ல ஸ்டேட்னு சொல்லிட்டு இதுக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்டேட்டோட கான்செப்ட் அதே அதே இது டைட்டில் தான் அதே வரும். அது வந்து ஸ்டேட்டுங்கிற ஒரு ஹூக்கு. இது வந்து யூஸ் எஃபெக்ட்ங்கிற ஒரு ஹூக்கு. அதை வந்து யூஸ் ஸ்டேட்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து யூஸ் எஃபெக்ட்னு டிஃபைன் பண்ணுவோம் அவ்வளவுதான். இது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொன்னா, பேக்எண்ட்ல இருந்து டேட்டாவை பெச் பண்றதுக்கும், இல்லைன்னு சொன்னா ஒரு பர்ட்டிகுலர் டேட்டாவை மட்டும் ரீரெண்டர் பண்ண வைக்கவும், நெக்ஸ்ட் தேவையில்லாத மெசேஜ்லாம் வந்தது சொன்னா, ஓ! சரி தேவையில்லாதன்னு கூட சொல்றத விட, அலர்ட் மெசேஜ் இந்த மாரிலாம் வரும் இல்லையா? இந்த அலர்ட் மெசேஜ்லாம் ஒரு 10 செகண்ட்ல, ஒரு 1 மினிட்ல இந்த மாரி அதுவே க்ளோஸ் ஆகுற மாரி செட் பண்றதுக்குலாம் அந்த யூஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் ஆகும். அதை விட முக்கியமா லைஃப் சைக்கிள் மெத்தட். இது எல்லாம் பண்றது தான் லைஃப் சைக்கிள் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அப்டேட் பண்றது, கிரியேட் பண்றது, டெலீட் பண்றது தான் லைஃப் சைக்கிள் மெத்தட். சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே. இந்த யூஸ் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால லைஃப் சைக்கிள்ங்கிற மெத்தடே இதில் கிடையாது. லைஃப் சைக்கிள் மெத்தட் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த யூஸ் எஃபெக்ட் இருக்கு. யூஸ் எஃபெக்ட் வந்து எல்லா சைடு எஃபெக்ட்டையும் கவர் பண்ணும். ஓகே. இதில் வந்து எப்படி வந்து கிரியேட் மெத்தட் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரியேட் வந்து இங்கே மவுண்ட்னு சொல்லுவாங்க. காம்பனண்ட் மவுண்ட். மவுண்ட் ஓகே. இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, ஓகே, இதை ஒரு ஃபங்க்ஷனாகவே போட்டுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிக்கலாம். இதுக்குள்ள ஒரு யூஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. யூஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த யூஸ் எஃபெக்ட்ங்கிறது தான் ஹூக்கு. இது வந்து ஹூக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹூக்ஸ்னு ஒரு கான்செப்டே இருக்கு. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு முன்ன பார்த்தோம்ல யூஸ் ஸ்டேட், அதே மாதிரி தான் யூஸ் எஃபெக்ட். இந்த ஹூக்ஸ் தான் வந்து எப்படி கிரியேட் பண்றது, டெலீட் பண்றதுன்னு சொல்லிட்டு லைஃப் சைக்கிளோட சைடு எஃபெக்ட் எல்லாத்தையும் இதுதான் ஹேண்டில் பண்ணும் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எம்ப்டியா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான் இருக்கு. இதுல ஒரு கன்சோல் ஒன்று கொடுத்து, இதுல மவுண்டன் வச்சுக்கலாம். ஓகே. இங்க வந்து ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும் இல்லையா? ஓகே. இது என்னன்னு சொன்னா, இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ரிசர்வ் கீவேர்ட். அதனால ஒர்க் ஆக மாட்டேது. அதுவும் இல்லாம சின்டாக்ஸ் வந்து இப்படி கொடுக்கக்கூடாது நம்ம காம்பனன்ட்டுக்கு வந்து. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேமாத்தையும் போடணும். அதனால இது வந்து ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷன் நேமா காம்பனன்ட் மவுண்ட்ங்கிறது இருக்கட்டும். ஓகே. இது உள்ள போகும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கலாம். எரர் வருது இல்லையா? இப்போ ஃபங்க்ஷன் டெட் மவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி பார்த்துடலாமா? அதுக்கு முன்ன
இந்த ஃபங்ஷன் கமாண்ட்டை ஃபுல் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் போடணும். ரிட்டர்ன் போட்டுக்கலாம். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பயுமே காம்பனன்ட்ல வந்து காம்பனன்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த நேமோட காம்பனன்ட் ஃபங்ஷனோட நேம் இருக்கு இல்லையா? அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் லெட்டர்ல தான் இருக்கணும். அதனால சின்னு சொல்லி மாத்திக்கலாம். இது எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இருக்கணும். ஓகே, அதுக்காக மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் சொல்லி கொடுத்துக்கலாம். ஃபங்ஷன் ஓகே. ஓ சாரி, இந்த மெத்தடில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இது வந்து மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் வந்து பேக் எண்டில் பண்ணுறது. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் ஃபங்க்ஷன் காம்பனண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே காம்பனண்ட்டோட நேம் இருக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் நேமு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் லெட்டர் தான் இருக்கணும். அதனால சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும். ஒன்று இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு கொடுத்து இங்கேயே பண்ணிடலாம். இல்லைன்னு சொன்னால் இங்கே தான் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இந்த காம்பனண்ட்டோட நேம் இங்கே என்ன நேம் மென்ஷன் பண்ணியிருக்குமோ அதே நேம் தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக அதுவே ப்ரௌசர் லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் ஹேண்ட்லர் கவுண்ட்டு இதெல்லாம் வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஈவன் ஹேண்ட்லரு அப்புறம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அதோட இது. இப்போ வந்து நம்ம எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்கல. இப்போ கன்சோல் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா? கன்சோலில் போய் பார்க்கும்போது மவுண்டன் சொல்லி வருது. இப்போ வந்து அது ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அங்கே போகலாம். கோடிங்கில் இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுதான் லைஃப் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் மெத்தடு. அதாவது அங்கே வந்து என்ன போட்டிருக்கோம்? காமனாக டிட் மவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல பண்ணோம் இல்லையா? அந்த கிளாஸ் காம்பனண்ட் சேம் மெத்தட் தான். காம்பனண்ட் டிட் மவுண்ட் இருக்கு இல்லையா? அதே அதே ஃபங்க்ஷனாலிட்டியை தான் இந்த யூஸ் எஃபெக்ட் வச்சு இங்கே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல பண்றோம். இது வந்து காம்பனண்ட் டிட் மவுண்ட். நெக்ஸ்ட் மெத்தட் ஆனா நெக்ஸ்ட் வந்து அப்டேட் மெத்தட் வந்து பார்க்கலாம். அப்டேட் மெத்தடும் சேமஸ் இப்படியே தான். இதே மெத்தட்ல தான் அப்டேட் ஆகும். இங்க வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, இங்க அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து எம்டியா கொடுத்தோம்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் அதை வந்து கெட் பண்ணும், கிரியேட் பண்ணும். இங்க வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா கொடுத்தோம்னு சொன்னா, இப்போ கவுண்ட்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுக்குறேன். இந்த கவுண்ட்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுக்குறோம். இது வந்து அப்படி ஒரு டேட்டாவே இல்லைன்னு சொல்ற மாதிரி இங்க வந்து எரர் வருது, அதை விட்டுருங்க. இந்த கவுண்ட்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா, இந்த கவுண்டோட வேல்யூ வந்து எங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகலையே, அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது மட்டும் இது வந்து அப்டேட் ஆகும். அந்த டிட் அப்டேட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். அங்க வந்து எப்படி பார்த்தோம், கிளாஸ் காம்பனண்ட்ல பர்டிகுலர் டேட்டாவை வந்து கெட் பண்ணும்போது இல்லாட்டா அதை வந்து அப்டேட் பண்ணும்போதும் ஹிட் பண்ணும்போதும் அது ஆச்சு. அதோட ஸ்டேட் வேல்யூ வந்து மாறும்போதும் ஆச்சு. அதே சேம் மெத்தட் தான். இதோட இதோட அந்த கவுண்ட்டுங்கிற வேல்யூ வந்து மாறும்போதும் அப்டேட் ஆகும்போதும் இல்லைன்னா ஒரு ஆன் கிளிக் பட்டனோ இல்லை ஈவெண்ட் லிசனரோ வச்சு அதை வந்து ஹிட் பண்ணும்போதும் அதோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். இல்லைன்னு சொன்னால் ஸ்டேட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போதும் ஆகும். இந்த கவுண்ட்டுங்கிறதே ஒரு ஸ்டேட் வேல்யூ தான். அதுவும் இல்லைன்னு சொன்னால் ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட் ப்ராப்ஸாக வந்து ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த டேட்டா வந்து சேஞ்சஸ் அந்த டேட்டா வந்து மாடிஃபை ஆகும்போதும் இந்த டிட் அப்டேட் வந்து ஒர்க் ஆகும். இந்த இதுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் யூஸ் ஸ்டேட் ஹுக் நம்ம போன வீடியோவில் படிச்சோம் இல்லையா? அதே மெத்தடே இதை கால் பண்ணலாம். கவுண்ட் செட் கவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த இதுவுமே கால் பண்ணி இங்கே வந்து கூட பண்ணலாம். அதுவும் இல்லைன்னு சொன்னால் ஒரு மெசேஜ் கூட வச்சுக்கலாம். ஓகே, யூஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்களா? யூஸ் ஸ்டேட் கொடுக்கணும். ஓகே, இது கூட விட்டுருங்க. ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். அலாட் கொடுக்கலாம். அலாட்டில் அப்டேட்டட்னு கொடுத்துக்கலாம்.
அப்டேட்டட்ன்னு குடுத்துக்கலாம். இந்த அலர்ட் மெசேஜ வந்து இங்க வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஐ ஹேவ் சம் எரர். ஓகே. இதுக்கு வந்து பட்டன் அந்த மாரிலாம் போட்டு அத வந்து ஆன் கிளிக் குடுத்து ஈவென்ட் லிசனர் பண்ணும்போது, அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது அலர்ட் மெசேஜ் வந்து இத்தன செகண்ட்குள்ள வந்து இந்த பட்டன் வந்து ஆ அந்த அலர்ட் மெசேஜ் வந்து ஹைட் ஆயிர மாரி குடுக்குறது தான் இந்த அப்டேட் மெத்தட். இது இந்த டைப்லயும் குடுக்கலாம். சரி ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அப்டேட் பார்த்தாச்சு. அப்டேட்டோட கான்செப்ட் புரிஞ்சது இல்லையா? இது இப்படித்தான். இந்த மாரி தான் ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப இதெல்லாம் இல்ல. அங்க கிளாஸ் காம்பனன்ட்ல கூட கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாரி இருக்கும். ஓகே. அடுத்து வந்து வில் அன்மவுண்ட் பார்க்கலாம். வில் அன்மவுண்ட்ன்னு சொன்னா, ஆம் டாம்ல இருந்து மொத்த டேட்டாவையும் வந்து ரிமூவ் பண்றது. இல்லாட்டா ஒரு காம்போனன்ட் வந்து டெலீட் பண்றது. இதுவும் சேம் தான். அப்படியே தான். இதுல வந்து என்ன பண்றோம்னு சொன்னா, ம் இது எடுத்துடலாம். இந்த அலர்ட் மெசேஜ் எடுத்துடலாம் வேணாம். இங்கேயும் இந்த அலர்ட் வேணாம் எடுத்துடலாம். அதுக்கு பதிலா ஒரு ஒரு வேரியபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிள்ல ஐடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். கான்ஸ்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு சரி ஐடி வேணாம். டைமர்னே வச்சுக்கலாமா? டைமர்ஸ் ஈக்குவல் டு செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு இப்போ வந்து செட் இன்டர்வல் வந்து எதுக்குன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்து இந்த மெசேஜ் வந்து இல்லைன்னு சொன்னா ஹைட் ஆகணும். அதுக்காகத்தான். செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு கன்சோல் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த கன்சோலையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து காம்பனன்ட் வேணாம். வில் அன்மவுண்டட் மட்டும் கொடுத்துக்கலாம். வில் அன்மவுண்ட் கோட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணலாம். அந்த ஆர்குமெண்ட்ல வந்து என்ன இருக்கு போகுதுன்னு சொன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்க போறோம். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன வருதுன்னு சொன்னா இந்த இன்டர்வலையே வந்து கிளியர் பண்றோம். கிளியர் பண்றதுக்கு ரிட்டர்ன் டைரக்டா ஒரு ஆர்எஃப் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். அதுல கிளியர் இன்டர்வல்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரி ஓகே. எதுக்கு சிங்கிள் லைன்லயே முடிச்சிடலாம். எல்ஆர் கிளியர் இன்டர்வல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல வந்து இந்த டைமருங்கிற இந்த வேரியபிளை வந்து கால் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஆகும்னா ஓகே செட் இன்டர்வல் வந்து இங்க வந்து செகண்ட் கொடுக்கணும். எத்தனை செகண்ட்ல வந்து இது வந்து ம், இந்த கான்செப்ட் வந்து முடியும்னு சொல்ற மாதிரி அதுக்காகத்தான். அடுத்து ஒரு ஆர்கியூமெண்ட்டா நம்ம வந்து இங்க ஒரு செகண்ட் ஒன்று பாஸ் பண்ணணும். எதுக்காக அந்த செகண்ட் சொன்னா இந்த இவ்வளோ செகண்ட்ல வந்து எனக்கு இந்த டேட்டா வந்து உனக்கு ஹைட் ஆகணும் ஹைட் ஆகுன்ற மாதிரி கொடுக்கலாம். 1000 மில்லி செகண்ட்ல வந்து இந்த டேட்டா வந்து ஹைட் ஆயிடணும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ரன்ல தான் இருக்கு. டேரெக்டாக ப்ரௌசர் போய்க்கிறேன். என்ன ப்ராப்ளம்? லைஃப் சைக்கிள் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அசைன்மெண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஆனால் இங்கே மவுண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து கன்சோலில் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்கல. இது வந்து இந்த எரர் விட்டுருங்க. அதை பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளோட அந்த வில் அன்மவுண்ட்னு சொல்லி கொடுத்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் இது பார்க்க முடியுங்களா? ஓகே. இது ஒர்க் ஆகுது. இது என்ன எரர்ன்றத இதை வந்து சால்வ் பண்ணலாம். அந்த ஒர்க் இந்த எரர் மட்டும் பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து சிங்கிள் லைன்லேயே ஃபஸ்ட் போட்டு போகலாம். எதுக்கு மல்டி லைன் போடுற அளவுக்கு இது பெரிய கோடெலாம் இல்லை இல்லையா? கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இல்லை அன்மவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 1000 மில்லி செகண்டுக்கும் அடுத்து அடுத்து தான் வந்து இந்த 1 2 3 போகுது இல்லையா? இல்லை அன்மவுண்ட் கோடுன்னு சொல்லிட்டு இந்த கோடு வந்து 1000 மில்லி செகண்டுக்கு அப்புறம் தான் கவுண்ட் ஆகி தான் போகும்.
ஓகே. இவ்வளோதான் லைஃப் சைக்கிள் மெத்தட். லைஃப் சைக்கிள் மெத்தட்ல ஃபங்ஷன் காம்போனன்ட்ல அப்படி யூஸ் பண்ணுவோம். சாரி, ஃபங்ஷனல் காம்போனன்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஸ் எஃபெக்ட்ங்கிற ஹூக்க வந்து பயன்படுத்துவோம். கிளாஸ் காம்போனன்ட்ல காம்போனன்ட் மவுண்ட்டு, டிட் மவுண்ட்டு, வில் அன்மவுண்ட்டு, அப்டேட்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து யூஸ் எஃபெக்ட்டை பற்றி யூஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம்.